ரியல்மிலேருந்து C11 அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ரியல்மிலேருந்து C3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ C4 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க பார்த்தா நேராக அப்படியே வந்து C11க்கு போயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இந்த ஃபோனில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். பேக் சைடில் வந்து C3 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்படியே C11 டிசைன் ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. கேமரா கூட வந்து ஸ்கொயர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்கொயர் பேட்டர்ன் இருந்தாலும் வந்து பேக் சைடில் 2 கேமரா தான் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு மட்டும் பேக் சைடில் வந்து லுக் நல்லா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேமராவுக்கு நேராக வந்து ஒரு மேட் ஃபினிஷ் ஒன்று கொடுத்து ஒரு பெரிய லைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா அந்த லைனோட நிப்பாட்டி இருக்கலாம், அல்லது ரியல்மி அப்படிங்கிற லோகோ சின்னதாக எழுதியிருக்கலாம். இவங்க ரொம்ப பெருசாக வந்து இந்த கேஸில் வந்து எழுதுகிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நெகட்டிவான விஷயமா தான் இருக்குது. ஸோ ஃபோனோட பேக் சைடில் பிராண்டிங் வந்து எழுதலாம், ஆனால் கொஞ்சம் சின்னதாக எழுதுனா கொஞ்சம் நல்லா இருக்கும், அல்லது எழுதாமலே விட்டா கூட ஓகே தான். ஆனால் இவங்க ரொம்ப பெருசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுத்தலாக இருந்தது. மற்றபடி வந்து ஃபோனோட டிசைன் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து ஒரு 6.52 இன்ச் HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வருது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்தவரைக்கும் 88.7% இருக்குது. மேலும் இது வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த ப்ரைஸுக்கு வந்து HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளே ஓகே தான். ஸோ இது வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம் வந்து ப்ராசரில் வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. மீடியடெக்கோட ஹீலியோ G35 அப்படிங்கிற ஒரு புது சிப்செட் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 12 நானோமீட்டர் ப்ராசர். இதில் வந்து 8 கோர்ஸ் வந்து A53 கோர்ஸ் வந்து 2.3 GHz வரையும் ரன் ஆகுது. மேலும் வந்து இந்த ஃபோனில் வந்து கிராஃபிக்ஸ்க்காக IMG PowerVR GA320 அப்படிங்கிற GPU பயன்படுத்தியிருக்காங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது மீடியடெக்கோட ஹீலியோ P22ல பயன்படுத்தப்பட்ட அதே GPU தான். கேமிங் அப்படின்னு பார்க்கும்போது PUBG மாதிரியான கேம்ஸ் வந்து ஸ்மூத் மற்றும் பேலன்ஸ்ட் வச்சு விளையாடலாம். HD வந்து ஒர்க் ஆகாது. மேலும் வந்து அப்படியே விளையாண்டா கூட 1-2 இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷட்டர்ஸ் நோட் பண்ணீங்க. மற்றபடி ஃபோன் வந்து டே டு டே யூசேஜ், குறிப்பாக வந்து சோஷியல் மீடியா, மல்டிடாஸ்கிங் மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இது ஓரளவு செட் ஆகும். ஆனால் கேமிங்க்கு இந்த ஃபோன் வந்து செட் ஆகாது. மற்றபடி வந்து லோ ப்ரொஃபைல் கேம்ஸ், அது போக வந்து மிட் செட்டிங்ஸில் சில கேம்ஸ் வந்து விளையாடலாம். ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. 2GB ரேம் வித் 30GB ஸ்டோரேஜோட வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 2GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். ரேம் வெர்ஷனை பொறுத்தவரைக்கும் LPDDR4X ரேம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் UFS 2.1 பயன்படுத்திருக்கலாம். ஆனால் அவங்க eMMC 5.1 ஸ்டோரேஜ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவான ஸ்டோரேஜ் தான். அதனால் ஃபோன் வந்து சில நேரங்களில் லேக் ஆன மாதிரி தெரியலாம். டெடிகேட்டட் சிம் செட்டை கொடுத்த காரணத்தில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் இந்த ஃபோன் யூஸ் பண்ணலாம். மேலும் இந்த ஃபோன் வந்து Android 10 OSல ரியல்மியோட UIயில் ரன் ஆகுது. ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. ஃபேஸ் டேட்டா ஷார்ட் ஆஃப் ஃபோக்கஸ் LED மாதிரியான சப்போர்ட்டும் இது கேமராவில் இருக்குது. ரெண்டாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f2.4 ஆப்பர்ச்சர் வருது. போர்ட்ரேட் மோட் மாதிரியான ஷாட்ஸ் வந்து இதில் எடுக்கலாம். மேலும் இதில் வந்து குரோமா பூஸ்ட், HDR, ஸ்லோமோ மாதிரியான ஃபீச்சர் இருக்கு. இது போக வந்து இந்த செக்மெண்ட்ல எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபோனோட கேமரால நைட் மோட் கொடுக்குறாங்க. சூப்பர் நைட் ஸ்கேப் மோட் கொடுத்த காரணத்தினால வந்து உங்களுக்கு வந்து லோ லைட்ல, அது போக வந்து நைட் டைம்ல வந்து போட்டோஸ் எடுக்கலாம். அடுத்தபடியாக செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் சிங்கிள் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 5 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் வந்து ஓரளவு வந்து டீசென்டான ஷாட்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரியல்மி சொல்றாங்க. இந்த செல்ஃபி கேமராவில் வந்து AI போர்ட்ரேட், பியூட்டிஃபிகேஷன், பேனோ செல்ஃபி மாதிரியான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ஃபோன் வந்து P2I நானோ கோட்டிங் இருக்கு. அதனால ஆக்சிடென்டலாக தண்ணி லைட்டாக படிச்சாலும் பிரச்சனை இருக்காது. ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸாக வருது. மேலும் இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பெரிய பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 10 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த 5000 mAh பேட்டரி 10 வாட் சார்ஜ் பண்ணும்போது ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிடும். ஸோ இது ஒரு நெகட்டிவாக இருக்கு. இருந்தாலும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 வாட் அல்லது 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டாவது கொடுத்துருக்கலாம். சார்ஜர் கொடுக்காட்டாலும் ஸோ அட்லீஸ்ட் வந்து வேணும்னு நினைக்கிறவங்க வந்து சார்ஜர் வந்து அடிஷனலாக வாங்கிடுவாங்க. ஆனால் வந்து அது கூட கொடுக்காம விட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவ் விஷயமாக தெரியுது. இருந்தாலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா எதிர்பார்க்காதது அட்லீஸ்ட் ஒரு USB Type-C கேபிள் கொடுத்துருக்கலாம். ஸோ பேசிக்காக இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க இன்னுமே மைக்ரோ USB போர்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி இருக்கிற காரணத்தினால வந்து இந்த ஃபோனால் ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ண முடியும். அதாவது வேற ஏதாவது ஃபோனை வந்து நீங்கள் பேக் சைடில் கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ஃபோனில் வந்து மற்ற ஃபோனை வந்து சார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரியல்மி.
மற்றபடி இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக், FM ரேடியோ மாதிரி சப்போர்ட் இருக்கு. ஃபோனோட வெயிட்டை பொறுத்து 196 கிராம் வருது. மேலும் இந்த ஃபோனில் வந்து டியூல் 4G ULT, சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரியான சப்போர்ட்ஸோட இந்த ஃபோன் வருது. கலர்ஸை பற்றி பேசும்போது இது ரிச் கிரீன், ரிச் கிரே அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸில் வருது. இதோட விலையை பொறுத்தவரையும் 7499 அப்படிங்கிற விலையில வந்து ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கிடைக்குது. ஸோ லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓவராலாக இந்த ஃபோனோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல டிஸ்பிளே வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ டிஸ்பிளே வந்து ஓரளவு ஓகே தான். ஏன்னா இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு 720p அதாவது HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளே ஓகே தான். ப்ராசர் வந்து புது ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக மல்டி டாஸ்கிங் அல்லது நார்மலான யூசேஜ், குறிப்பாக சோஷியல் மீடியா கன்சப்ஷனுக்குலாம் இது ஓகேயாக இருக்கும். ஆனால் கேமிங்க்கு மட்டும் செட் ஆகாது. ஸோ அது ஒரு நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனில் கேமரா ஓரளவு டீசெண்டாக இருக்குது. இது இப்போ 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஆனால் இது சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 15 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டாக கொடுத்துருக்கலாம். மற்ற சார்ஜர் வீட்டில் உள்ள சார்ஜர் அல்லது யாருக்குள்ள சார்ஜராக வாங்கி மாட்டிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணல. அதுக்கு வேலை வந்து டேரெக்டாக 10 வாட் சார்ஜும் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஓகே மாதிரி தான் தெரியுது. மேலும் இந்த 32GB ஸ்டோரேஜில் வந்து இந்த eMMC 5.1 ஸ்டோரேஜ் கொடுத்ததுக்கு பதிலாக UFS ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். மற்றபடி RAM ஓகே தான். 2GB கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து LPDDR4X RAM பயன்படுத்துகிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ் இல்லை. ஆனால் அந்த ஸ்டோரேஜ் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி இந்த ஃபோன் வந்து யாருக்கு செட் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் சோஷியல் மீடியா கன்சப்ஷன், அது போக வந்து நார்மல் டே டு டே ஆப்ஸ் யூஸ் பண்ணணும், ஃபோன் லேக் ஆகக்கூடாது, மற்றபடி வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோன் வாங்கலாம். ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா கேமிங் மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. இது போக அந்த பேக் சைடில் உள்ள Realme லோகோ கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது உங்கள் சைடில் வந்து நான் விட்டுறேன். அதை பாசிட்டிவ் நினைக்கிறீங்களா நெகட்டிவ் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சேல் வந்து ஜூலை 22ஆம் தேதியிலேருந்து ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கிடைக்கிறது. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ பயனுள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆர்வத்தாங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றும் நன்றி, வணக்கம்.